ஹாய். தமிழ் சினிமாவில் ஹீரோக்கு நிகராக சம்பளம் வாங்கின முதல் காமெடி நடிகர் கவுண்டமணின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு நாட்டாம படம். இந்த படத்தோட பட்ஜெட்டு 40 லட்சம். இது ரவிக்குமார் சார் வந்துட்டு சொன்னது. இதில் டேரக்டர் ரவிக்குமார் சாருக்கு 5 லட்ச ரூபா சம்பளம், ஹீரோ சரத்குமாருக்கு 5 லட்சம் சம்பளம், காமெடியின் கவுண்டமணிக்கு 5 லட்சம் சம்பளம். இதில் என்னென்னா, ஒரு டேரக்டர் வந்துட்டு த்ரூ அவுட் த ஃபிலிம், படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிவு வரைக்கும், ப்ரொடியூசர்கிட்ட படத்தை கொடுக்குறது வரைக்குமே வேலை பார்க்கணும். அவருக்கு 5, ஹீரோ மொத்த படத்தையும் அவர் ஷோல்டரில் தான் அவர் தாங்கணும். சென்டிமெண்ட்டில் நடிக்கணும், ஆக்ஷன் சீன்ஸில் நடிக்கணும், இத்தனையும் அதில் டியூவல் ரோலு, அப்புறம் காமெடி சீன்ஸில் நடிக்கணும், எல்லாமே பண்ணணும். அவருக்கு 5 லட்சம். நம்ம தலைவன் 10 நாள் தான் கழிச்சிட்டு சில டயலாக்லாம் அடிச்சு விடுவார். அது தேட்டரே வெடிச்சிருவோம். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, நாட்டாமல் தம்பி டீச்சராக வச்சிருக்காண்டோ, அதை நான் பார்த்துட்டேனண்டோ, இதை நான் யாருக்கிட்டேயாவது சொல்ல வேணுண்டோ, இல்லைனா என் மண்டை வெட்டிச்சிருண்டோ. அது ரொம்ப பிடிச்ச ஒரு டைலாகு. இந்த மாதிரி பல படங்கள் ஹீரோக்கு நிகராக அடித்து தாக்குவார். அதை ஃபாலோ பண்ணி வடிவேலு, சந்தானம் இவங்க எல்லாருமே ஹீரோவுக்கு நிகராக சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க. அதோட அதிகமாகவே வாங்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம். 2013 தமிழ் சினிமாவில் அதிகம் சம்பாதிச்ச நடிகராக சந்தானத்தை தான் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதை ஃபாலோ பண்ணி யோகி பாபும் வாங்கிட்டு இருக்காரு. என்ன யோகி பாபுக்கும் இவங்க 3 பேருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவங்க நடித்த படங்கள் எல்லாம் காமெடி இருந்தது. பல படங்கள் காமெடிக்கு வேண்டியே ஓடிச்சு. ஆனால் யோகி பாபு சம்பளத்தை மட்டும் வாங்குறாரு. ஆனால் காமெடியை தூசி தட்டி பார்த்தாலும் கிடைக்கவே மாட்டேங்குது. என்ன தோணுதுன்னா, வர வர யோகி பாபுக்கு மண்டையில் முடி மட்டும் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ தமிழ் சினிமா ஒரு காலத்தில் காமெடிக்கு பேர் போய் இருந்தது. இப்போது ரொம்ப வறண்டு போச்சு காமெடி.